எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வீக் நல்லபடியா அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம மண்டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு டொமேட்டோ பாஸ்தா தாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாஸ்பேன்ல தேவையான அளவு தண்ணி ஊத்தி அது கூடவே கொஞ்சமா உப்பும், ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 to 3 டிராப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கொதிக்கணும் நல்லா. நம்ம ஆலிவ் ஆயில் இல்லன்னா நார்மல் வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் பாஸ்தா தான் மெஷர் பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறேன்னா, ட்ரை கலர் பெல் பெப்பர்ஸும், 1/2 ஆனியன், அதுக்கப்புறம் 2 to 3 க்ளோவ்ஸ் வந்து கார்லிக், 1/2 இன்ச் ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் பீஸ், 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுமே நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணுங்க. இது வந்து 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அந்த பேக்கில் அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஒரு பேக்லையுமே பாஸ்தா பேக்கில் இவ்வளோ நேரம் தான் இந்த பாஸ்தாவை குக் பண்ணணும்னு ஒரு குக்கிங் டைம் இருக்கும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டா பாஸ்தா நல்லா வருங்க. இப்போ நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கிருத்துக்கும் கிருஷாக்கும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். பாஸ்தா குக் ஆயிடுச்சு. இப்போ அதையும் வந்து நான் தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இது ரெடி ஆகிற கேப்பில் வந்து கர்டும் கியூக்கம்பர்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிவியும் கொஞ்சம் செரிஸும் வச்சுருக்கேங்க. இப்போ அவளுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை கட் பண்ணி கொடுக்கணும். கட் பண்ணி கொடுத்தா தான் அவளுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அவளுக்கு பிடிக்கும். கொஞ்சமாக மேப்பிள் சிரப்பில் சீசனிங் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க பீட்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் நல்லா ஹீட் ஆனோடனே ஆலிவ் ஆயில் போட்டு எண்ணெய் காஞ்சதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன், பெல் பெப்பர்ஸை போட்டு வதக்கிக்கிட்டு ஸ்வீட் கார்னும் க்ரீன் பீஸும் சேர்த்து அதையும் ஒரு வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து பீட்சா சீசனிங் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நான் டொமேட்டோ போடலைங்க. அதுக்கு பதிலாக பாஸ்தா பேஸ்ட் இருந்தது என்கிட்ட வீட்டில், அதை தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வேக வச்ச பாஸ்தாவையும் அது கூட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி செடார் சீஸ் சேர்த்துக்கிட்டேங்க. மொசரலா இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி vlog இதோட முடியுது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.